ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாஷ் பேஷனில் நம்ம உப்பு கொட்டி விடுறத பார்க்குறீங்க. ஸோ இந்த உப்பு என்ன உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, உப்பு தீபம் ஏற்றுறோம் பூஜை அறையில் அப்படின்னா, அந்த உப்பை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபாலோவர்ஸ். அதனால வீடியோவாகவே காமிக்கிறேன். ஸோ நம்ம அந்த உப்பை கால் படாத இடத்துல நீர்நிலைகளில், ஓடுற நீர்நிலைகளில் கொட்டலாம், இல்லை கடலில் கொட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ரெண்டுமே நம்மளுக்கு வழி இல்லை அப்படின்றப்போ நம்ம வீட்லேயே ஷிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஷிங்கில் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த டேப்லேயே நம்ம கரைச்சி விட்டுற மாதிரி கொட்டி விட்டுருங்க. அந்த வாஷ் பேஷனில் நல்லா கரையிற வரைக்கும் டேப் ஓப்பன் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக போய் அந்த உப்பு ஃபுல்லாக தெரியக்கூடாது, கரைஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி வாரந்தோறும் கரைச்சி எடுத்துக்கோங்க. டிப்ஸ் இது ஒன்றா சொல்கிறவங்களுக்கு. ஒவ்வொரு டிப்ஸும் நம்ம பூஜை அறையில் சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் பூஜை அறையை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் எப்போவுமே நம்ம பிரகாசமாக வச்சுருக்கணும். பிரகாசமாக அப்படின்னா எப்படின்னா, ஹாப்பினஸாக நம்ம பூஜை அறையை க்ளீன் பண்ணணும். ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு வேலையாக இருக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நம்ம மனசு ஃப்ரீயாக இருக்கும்பொழுது ஹாப்பியாக நீங்கள் க்ளீன் பண்ணாதான் எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலையாக நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு மட்டும் எப்பொழுதுமே பூஜை அறையில் வேலை செய்யாதீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் பூஜை அறையில் க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், பூஜையெல்லாம் பண்ணுங்க. ரொம்பவே விசேஷம். மகாலட்சுமி வாசம் செய்வாள். நம்ம வீட்டில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகிடும். எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பூஜை அறையில் செய்யும் பொழுது நம்ம ஒரு விசேஷத்துக்கு எப்படி ஒரு ஹாப்பியாக நம்ம செய்வோமோ அந்த மாதிரி நம்ம பூஜை அறையை அலங்காரம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். எல்லா வேலைகளையும் நம்ம ஒரு ஹாப்பினஸோடு செஞ்சாதான் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் எப்பொழுதுமே இருக்கும். நேர்மறையான ஆற்றலும் நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி ஒரு பாசிட்டிவாக வைப்ரேட் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ இதையும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் சொல்கிறேன். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த மஞ்சளில் கொஞ்சமாக சந்தனம் கலந்துக்கோங்க, கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை அறையில் இருக்க சுவாமி படத்துக்கெல்லாம் ஆள்காட்டி விரல்லையோ இல்லை மற்ற விரல்லையோ வைக்கக்கூடாது, மோதிர விரலில் தான் வைக்கணும். நம்ம மஞ்சள் வைக்கும் பொழுது நம்ம மோதிர விரலில் மட்டும்தான் வைக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பூஜை அறை வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த டிப்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் இப்போது நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம மோதிர விரலில் அந்த மஞ்சள் கரைத்ததை எடுத்து அழகாக எல்லா படத்துக்கு மட்டும் இல்லை, பூஜை பாத்திரம் நீங்கள் தேய்க்கிறீங்கன்னா அதுக்கும் அந்த மோதிர விரலில் தான் வைக்கணும். அழகாக ரவுண்டாக வச்சுட்டு குங்குமமும் நம்ம அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ, நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோட்டோலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். ஸோ நான் இப்போ குங்குமம் வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோவில் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உங்களுடைய பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் எந்த விரலில் வைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆள்காட்டி விரலில் வைக்கிறது வழக்கம் மட்டும் இல்லை, அதுதான் ஐதீகமும் கூட. மற்ற விரலில் வைக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எதையுமே தெரிஞ்சு தெரியாமல் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது பூஜை அறையில் அப்படின்றதுக்காக இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ நமக்கு ஹாப்பினஸ் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா சில டிப்ஸுகள் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய பூஜை அறையில். ஸோ நம்ம வெறுமனே நம்ம சுவாமி படத்தை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு மங்களகரமாக இல்லை. நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குது. அதை நீங்களே பார்க்கும்பொழுது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம பூஜை பாத்திரமும் நல்லா விளக்கி நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே எண்ணெய் பிசுக்கா ஒரு மாதிரி கரைப்படைஞ்சா மாதிரிலாம் வைக்காதீங்க. இதையும் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பூஜை பாத்திரம்லாம் நான் தேய்ச்சி அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பளபளன்னு இருக்குது. ஸோ தங்கம் போல் நம்மளுக்கு மின்னணும். ஸோ அந்த மாதிரி மின்னலைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம பளிச்சுனாதான் வைக்கணும். வாரந்தோறும் நம்ம பூஜை பாத்திரம் தேய்த்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஸோ மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுலையும் ஆள்காட்டி விரலில் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் குலதெய்வமாக நம்ம நினைத்து விளக்கு ஏற்றுறது இந்த அகல் விளக்கு தான். பக்கத்துலேயே ஒரு சொம்பு வச்சுருக்கேன், கலசம் சொம்பு. அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருவேன். பூஜை அறையில் நம்மளுடைய குலதெய்வமாக வச்சு நம்ம வழிபடுறது வழக்கம். அடுத்து உப்பு தீபத்துக்கு இந்த அகல் ஃபுல்லாக உப்பு நிரப்பி வச்சுருக்கேன். அந்த உப்புக்கு கீழே
தாம்பழத்தட்டு இல்லை ஏதாவது ஒரு தட்டு இருந்தால் தட்டு வச்சுக்கோங்க, இல்லை மணை இருந்தாலும் மணை வச்சுக்கோங்க. வெறுமனே கீழே வைக்கக்கூடாது. அதையும் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். இந்த உப்பு தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா அந்த உப்புக்கு மேலே ₹1 காயின் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த 2 அகல் விளக்கு வைத்து தான் நம்ம வந்து உப்பு தீபம் ஏற்ற போகிறது. ஸோ இந்த காயின்ஸை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன். எப்பொழுதுமே நம்ம வந்து காயின்ஸ் வந்து பூஜை அறையில் வச்சிருக்கணும். ஒவ்வொரு விளக்குலையும் நம்ம வந்து காயின்ஸ் போட்டு தான் வந்து விளக்கு ஏற்றுவேன். அந்த காயின்ஸ் போடுறதுலையும் சில டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த காயின்ஸ்னால நம்மளுக்கு என்ன பலன், என்னென்ன யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா விளக்குலையும் வந்து காயின்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். வாரந்தோறும் அதை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி அழகாக விளக்குல போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த விளக்குங்களுக்கு எத்தனை பொட்டு வைக்கணும் அப்படின்றதையும் வந்து சில பேருக்கு கேள்வி இருக்குது. இப்போ சின்னதாக தொணை விளக்கு இல்லை குத்து விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அடி பாதத்தில் 3 வச்சுக்கோங்க, 3 பொட்டு. மேலேயும் அதே மாதிரி சுற்றி 3 பொட்டு வச்சுக்கோங்க. நம்ம திரி போட்டு ஏற்றுற இடத்துல மட்டும் வைக்கக்கூடாது, ஏன்னா மஞ்சள் குங்குமம் எரியக்கூடாது, கருகக்கூடாது. அது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் வந்து அன்னபூரணி விளக்குல எப்பொழுதுமே பச்சை அரிசி நிரப்பி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ₹1 காயின் வச்சு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மாவை உட்கார வைக்கணும். இந்த அன்னபூர்ணி வந்து எங்கள் மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய மனசு, அதனால சின்னதாக அழகாக வாங்கி கொடுத்துட்டாங்க. இதுலேயே பெரிய பெரிய அன்னபூரணி எல்லாம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து மார்க்கெட்டில் பார்க்கும்பொழுது நான் பார்த்துருக்கேன், சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ நல்லா கரண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு கிண்ணத்துலலாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து அந்த அன்னபூரணி வாங்கி வச்சு வழிபடும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் நான் வந்து காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி அன்னபூரணி இருக்காங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த அன்னபூரணியை வந்து நம்மளுடைய தெய்வமாக நினச்சி தான் நான் வந்து வழிபடுறேன். அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வழிபடணும். ஸோ அதுதான் நல்லது. அவங்க வாங்கி கொடுக்குறப்ப நான் என்ன நினச்சேன்னா அன்னபூரணி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் கல்யாணம் ஆன புதுசில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் பார்க்கும் பொழுது தான் தெரியுது அன்னபூரணியெல்லாம் நல்லா அழகழகாக இருக்காங்க. ஸோ இது குட்டியாக இருக்குது. என்னென்னா அந்த கரண்டியில் நம்ம வந்து அரிசியெல்லாம் வைக்க முடியல. ஸோ பிளேட்டில் மட்டும்தான் வைக்க முடியுது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமந்தி பூ வாங்கி பூஜை அறையில் அலங்காரம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது மட்டும் இல்லை, மல்லிப்பூ இருந்தாலோ இல்லை முல்லைப்பூ இருந்தாலோ வாசனை நிறைந்த பூக்களும் கிடைத்தால் நீங்கள் வந்து வாங்கி பூஜை அறையை அலங்காரம் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் மஞ்சள் செம்பர் இது சாமந்தி வந்து ரொம்பவே நம்மளை பார்க்க அழகாக இருக்கும் நம்மளுக்கு பூஜை அறையில். மற்ற பூக்களை விட இந்த பூ வந்து நல்லா ஒரு பிரகாசமாக இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற பூக்கள் தானே வைக்க முடியும். இப்போ எனக்கு வந்து மல்லி கிடைக்கல, அதனால நான் வந்து சாமந்தி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து விளக்குல எல்லாம் வந்து எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நம்ம திரி போட போகிறோம். ஸோ இந்த திரியிலையும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அந்த திரியை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு தான் நம்ம வந்து திரியை போடணும். வெறுமனே விளக்குல திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு தான் திரி போடுறேன். மஞ்சள் நிற பருத்தி திரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு எரியணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கற்பூரம் வந்து அந்த நுனியில் வந்து வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். டக்குன்னு எரியலையே, நம்ம ஒரே தீக்குச்சிலே எரியணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ எரியலைன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். கற்பூரம் வந்து நுனியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்றும் பொழுது டக்குன்னு வந்து பிடிச்சிக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பூஜை அறையில் எல்லா விளக்குக்கும் வந்து திரியெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி ஆச்சு. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா? அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரு 2 துளசி இலையும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நுனிக்கு போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து முந்தின நாள் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்க துளசியை தான் வந்து பறித்து வைப்பேன். அதை வந்து மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பறிக்கக்கூடாது, அதனால் நான் வந்து அதை பறிக்கலை. ஸோ நம்ம பஞ்சபாத்திரத்தில் போடலை. அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை அறையில் நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். நான் வந்து கேசரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம், இல்லை நட்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் பூஜை அறையில். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுறோம் இல்லையா? ஸோ அந்த பூஜை அறையில் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது அந்த தீக்குச்சி வந்து டக்குன்னு வந்து சிலது வந்து எரிஞ்சு கைக்கு வந்துடும். அப்போ டக்குன்னு நீங்கள் தூக்கி வீசி எரியாமல் நம்ம பூஜை அறையிலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. அதில் வந்து நம்ம சாம்பிராணியாக இருந்தப்புறம் நம்ம ஏற்றி வைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அந்த தீக்குச்சியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ அந்த தீக்குச்சி வந்து நீங்கள் எரிஞ்ச பிறகு நம்ம
பற்ற வச்ச பிறகு கீழெல்லாம் போட்டிங்கன்னா இப்போ யாருன்னா பெரியவங்க இருக்காங்க இல்லை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றப்போ சுட்டுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கால் மீதியெல்லாம் பட்டுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ அதை விட மெயின் நமக்கும் வந்து நீட்டாக இருக்கணும், கீழே அங்கங்கே தீக்குச்சியெல்லாம் இருக்கக்கூடாது, எரிஞ்ச தீக்குச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை அறையில் சின்னதாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதாவது அகல் வச்சுக்கோங்க. அந்த அகலில் வந்து தீக்குச்சிகளை போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் எப்பொழுதுமே இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது வந்து நம்ம திருப்பி எடுத்து டிஸ்போஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். நம்ம பூஜை அறையில் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம பூஜை அறையை நீட்னஸாக வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு பூஜை அறையை நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். நம்ம வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே தங்கி இருப்பால். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே கஷ்டம் கஷ்டம் அப்படின்றோன்னா அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றதையும் நீங்க வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க அது வந்து அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாருக்குமே நம்ம சகோதரிகளுக்காகவே நான் சொல்றேன். நீங்க வந்து பூஜை அறையில வந்து சில பேர் நல்லாவே செய்வீங்க, சிலருக்கு வந்து தெரியாம செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அதை திருத்திக்க ஒரு வாய்ப்பு இது. ஸோ நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து நம்ம வந்து ஊதுவத்தி வந்து ஏத்துறோம் அப்படின்னா அந்த ஊதுவத்தியை வந்து தீபதூபம் காமிக்கிறோம் நம்ம சாமி படத்துங்களுக்கெல்லாம் அப்படின்னா அதை நல்லா வந்து எல்லா சாமி படத்துக்குமே எல்லா கடவுளுக்குமே நம்ம வந்து காமிக்கணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவர்களுக்கு பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை அறையில் எப்படி வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்றது அவங்கவுங்க வழக்கப்படி பண்ண வேண்டியது தான். ஆனாலும் நம்ம ஊதுவத்தி எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு டிப்ஸ் என்னன்னா ஊதுவத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஊதுவத்தி சாம்பல் வந்து கீழே கொட்டாது, நம்ம பூஜை அறையும் ரஸ்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. ஸோ இது வந்து ஒட்டிக்கும் அப்படி அங்கங்கே கிரானைட்டில். அதுக்காக சொல்கிறேன். நார்மல் ஸ்டாண்ட் வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா பூஜை அறையிலையும் சொல்லிக்கிட்டு வரேன், இந்த ஸ்டாண்ட் வந்து பெஸ்ட்டு. இது ஆடு கொடுக்கல நான். பெண்கள் பூஜை அறையில் நம்ம வந்து வழிபடும் பொழுது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் சொல்கிறேன். அடுத்து வந்து நான் லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு போயிருந்தப்போ இந்த பச்சை குங்குமம் வந்து கொடுத்துருந்தாங்க பச்சை கலரில். ஸோ இது வந்து பூஜை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து வழிபட்டுட்டு நான் வச்சுட்டு வரேன் வேலைக்கிழமை தோறும். ஸோ பூஜை அறையில் நம்ம இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரர் லக்ஷ்மி குபேரர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து வடக்க பார்த்து தான் வைக்கணும், வடக்கு முகம் பார்த்து தான் விளக்கு ஏற்றணும், அந்த சுவாமி படத்தையும் வைக்கணும். ஸோ அதையும் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். சிலர் வந்து வடக்கு பக்கம் வைக்காம கிழக்கு பக்கமாக பார்த்து வச்சுருக்காங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். மற்ற சுவாமி படங்கள்லாம் வந்து நம்ம வந்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ வச்சுருப்போம். நம்ம பூஜை அறை யூனிட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பூஜை யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட பூஜை அறை எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பூஜை அறையில் இந்த வீக் தான் நான் வந்து பூஜை எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்து வேற ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போக போகிறோம். அங்கே பூஜை அறை எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அங்கே பூஜை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த விளாகில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய பூஜை அறையில் பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்து மஞ்சள் கலரில் அந்த சாமந்தி வச்சு நம்ம வந்து வழிபடும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மல்லி வச்சாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரே நாளில் வந்து பூ வந்து காஞ்சி போயிடும். இந்த சாமந்தி ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ பூஜை அறையில் நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அதை வந்து ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். அடுத்து வந்து நம்மளுடைய பூஜை அறையில் சாய்பாபாவும் இருப்பார் சிலை. அது வந்து கிஃப்டாக வந்தது என்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ. ஸோ அவரையும் வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வச்சிருக்கேன். அவர் ஜீவ சமாதி அடைஞ்சதுனால நான் வந்து தெற்க பார்த்து அவரை வந்து ஸ்பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பொதுவாக வந்து சாய்பாபா வந்து தெற்க பார்த்து தான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பூஜை அறையில் ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதை வந்து நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அது மட்டும் இல்லை, சாம்பிராணி வந்து வாரந்தோறும் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடணும். சாம்பிராணி புகை போட முடியாதவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி அதை ஏற்றி ஒரு அகலில் வச்சிருங்க. அதுவே வந்து வீடு ஃபுல்லாக வந்து ரொம்ப ஒரு நறுமணமாக இருக்கும், நல்ல ஒரு மனம் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேட் இருக்கிறது நமக்கே வந்து தெரியும் இந்த பூஜை அறையில். அடுத்து வந்து தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இது தனியாகவும் நான் வந்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் வந்து கண்டினியூஸாக பூஜை அறையில் செஞ்சுட்டு உடனே வந்து நம்ம வந்து இதை செய்யும்பொழுது சேர்த்தே வந்து உங்களுக்கு வந்து ஒரு விளாகாக காமிக்கலாம் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன். ஒரு தாம்பூல தட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டாக எடுத்துக்கோங்க, இல்லை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பல் தட்டு எடுத்துட்டு அதில் ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. நல்லா வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வெத்தலை பாக்கு பூ வச்சுக்கோங்க. அடுத்து வந்து
நம்ம மஞ்சள் குங்குமம் டப்பாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இடம் பெறணும். அடுத்து வந்து ஜவ்வாது பேஸ்ட்டு பவுடர் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது நாட்டு மருந்து கடையில். அடுத்து மஞ்சள் கிழங்கு, கொம்பு மஞ்சள் இருக்கும் இல்லையா அது. அடுத்து வந்து வசம்பு. இது எல்லாமே வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம் இருக்கிறது. ஸோ வாசம் செய்யக்கூடியது. அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து சிவப்பு குன்றின் மணி, அதாவது நம்ம வந்து பிள்ளையாருக்கு கண்ணு வைப்போம் இல்லையா அந்த சிவப்பு மணி. அடுத்து வந்து நெல்மணி, நெல். இதை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டோம்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பச்சை கற்பூரமும் வந்து நம்ம பூஜை அறையில் இடம்பெற வேண்டியது முக்கியமான ஒன்று. அதையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முக்கணிகள் முக்கியமாக நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது. பூஜை அறையில் அப்படின்றத விட நம்ம வந்து தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு வந்து முக்கணிகள் வந்து இடம்பெறணும். அந்த முக்கணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பலா, அடுத்து வந்து மா, அடுத்து வந்து வாழை. முக்கணிகளில் வந்து மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. மாம்பழம் வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்து வந்து பலாப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்து வந்து வாழைப்பழம். இந்த 3 வைத்தே வந்து நம்ம வந்து தமிழ் வருட பிறப்பை கொண்டாடலாம். நம்ம வசதிக்கேற்ப தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸாக நம்ம வந்து நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நான் ஆரஞ்சு, சாத்துக்குடி வாங்கி வச்சுருக்கேன். ஆப்பிள், மாதுளை இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பழங்கள் வந்து வாங்கி வைக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். ஸோ நிறைய தட்டு நிறைய வந்து பழங்கள் வந்து வாங்கி அடுக்கியாச்சு. பச்சை கற்பூரம் சொன்னேன் இல்லையா, அது ஒரு துண்டு எடுத்து வெத்தலை பாக்கில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஒரு டப்பாவே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது. நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து செல்வம் செழிப்பு எப்போ நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுனால சொல்கிறேன். இதை எப்பொழுதுமே பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு பொருள். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தங்க நகையோ இல்லை சில்வர் நகையோ வெள்ளி நகையோ உங்களாண்ட இருந்தால் அதையும் வந்து அந்த கண்ணாடியில் மாட்டி விட்டுக்கோங்க, இல்லை தட்டில் வச்சுக்கோங்க. மோந்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அடுத்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து காயின்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களாண்ட என்ன காயின்ஸ் இருந்தாலும் அதை வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. நம்ம ரூபாய் தாளா வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை 100 ரூபாய் நோட்டோ, 50 ரூபா நோட்டோ, 20 ரூபா நோட்டோ, 10 ரூபா நோட்டோ, 500 ரூபாய் நோட்டோ, 2000 ரூபாய் நோட்டோ உங்களுடைய விருப்பம். ஸோ அந்த ரூபாய் நோட்டுகளை அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு அந்த சில்லறையும் வந்து நம்ம வச்சு பிரதிபலிக்கணும் அந்த கண்ணாடியில். நம்ம வந்து காலையில் எழுந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது, நம்ம அந்த கண்ணாடியில் நம்ம முகம் பார்க்கும் பொழுது இது எல்லாமே வந்து தெரியணும். அதுதான் கனி காணுதல் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் அந்த காலத்திலேயே. ஸோ இது எல்லாமே வந்து வருடம் முழுக்க நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்யணும். இது வந்து எப்போ எந்த நேரத்தில் செய்யணும், எங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சு கூட நீங்கள் வந்து கண் முழிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பெட்ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு எழுந்த உடனே வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்கூடியது காலையில் எழுந்த உடனே இதுதான் கனி காணுதல் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.